இப்போ இந்த ஆங்கிள் இது இந்த பகுதி பாருங்க, மொத்தம் 4 குவாட்ரண்டா பிரிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 360 டிகிரி கிடைக்கும். அந்த 360 டிகிரி 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் 90 டிகிரி இருக்கும். ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் 90 டிகிரி. 0லேருந்து 90, 91லேருந்து 180, 181லேருந்து 270, 271லேருந்து 360, 0வோட மெர்ஜ் ஆகிறது. இதுதான் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆங்கிளும் லை ஆகிற குவாட்ரண்ட்ல அந்த ஆங்கிளுக்கான ரேஷியோஸ் என்னவா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு ஆங்கிள் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளினுடைய எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவ். அதாவது சைன், காஸ், டேன், அதனுடைய ரெசிப்ரோக்கல், ஸ்டான், காட், சீக்கண்ட், இது எல்லாமே 0லேருந்து 90 டிகிரிக்குள்ள வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளினுடைய எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவா தான் கிடைக்கும். ரைட். இப்போ ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்திருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்னா 90லேருந்து 180க்குள்ள, 90 to 180க்குள்ள வந்துச்சுன்னா தட் ஆங்கிள் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். அந்த செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எந்த ரேஷியோஸ் மட்டும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் கொசீகண்ட். சைனும் அதனுடைய தலைகீழி கொசீகண்ட்டும் பாசிட்டிவா தான் எஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன். எஸ்ல ஆரம்பிக்கிற ரேஷியோ சைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 181லேருந்து 270க்குள்ள ஆங்கிள் வந்துச்சுன்னா அது 3வது குவாட்ரண்ட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 180லேருந்து 270க்குள்ள வந்துச்சு அப்படின்னா எந்த ஆங்கிள் இருக்கும்னா டேன். டீல ஆரம்பிக்கிற ரேஷியோ நமக்கு டேன் தான். டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டும் பாசிட்டிவ். ஸோ அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருது ஆங்கிள் அப்படின்னா, ஃபோர்த் குவாட்ரண்ட்னா தெரியும் உங்களுக்கு, 271லேருந்து 360க்குள்ள வந்துச்சு அப்படின்னா காஸ் ரேஷியோ, சீல ஆரம்பிக்கிற ரேஷியோ நமக்கு காஸ் தான். காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். ஸோ ஏஎஸ்டிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 90 டிகிரியும் இந்த 270 டிகிரி அப்படிங்கிறது பிளஸ் மைனஸ்ல ஆரம்பிக்கும் போது பாருங்க, நம்ம 90 டிகிரி பிளஸ் மைனஸ் அல்லது 270 டிகிரி பிளஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு எழுதும் போது சைன் காசா மாறும். எப்ப மாறும்னா 90 பிளஸ் ஆர் 90 மைனஸ், 270 பிளஸ் ஆர் 270 மைனஸ் வரும்போது சைன் காசா மாறும், காஸ்ட் சைனா மாறும், டேன் காட்டா மாறும், காட் டேனா மாறும், சீக்கண்ட் கொசீக்கண்டா மாறும், கொசீக்கண்ட் சீக்கண்டா மாறும். ஸோ அதுக்கு ஃபார்முலா தான் எழுத போறோம். இப்போ முதல்ல சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் எழுத போறேன். அந்த சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா நல்லா பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு 90 டிகிரி வந்துடும். அப்புறம் தீட்டா மைனஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் கொஞ்சம் தான் மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளுடைய சைன் ரேஷியோ, எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ், அப்போ சைன் ரேஷியோ பாசிட்டிவ். அடுத்தது இந்த 90 டிகிரிங்கிறதுனால சைன் என்னவா மாறும், எனக்கு காசா மாறும். இது எப்படி சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேசிக் வீடியோ ட்ரிகனாமெட்ரியில போட்டிருப்பேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்தது காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் தான். ஸோ சைன் தீட்டான்னு வந்துடும். tan ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள், எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ். 90 டிகிரிங்கிறதுனால tan வந்து காட்டா மாறிடும். காட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 90ங்கிறதுனால காட் வந்து டேனா மாறிடும். அடுத்தது சீக்கண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள், சீக்கண்ட் கொசீக்கண்டா மாறிடும். கொசீக்கண்ட் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள், கொசீக்கண்ட் பாசிட்டிவ், அப்ப சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு வந்துடும். புரியுதாப்பா? 90 டிகிரி பிளஸ் தீட்டா, முன்னாடி 90 மைனஸ் பார்த்தோம், அப்ப 90 டிகிரி பிளஸ் தீட்டா. அப்ப அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஃபுல்லா வந்து அப்புறம் தீட்டா அப்படிங்கிறது வந்துடும். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல வர ஆங்கிள், அப்ப இந்த 90 டிகிரி பிளஸ் தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாவது கால் பகுதியில் அமையக்கூடிய ஒரு கோணம் இது. இந்த இரண்டாவது கால் பகுதியில் வரும். இந்த இரண்டாவது கால் பகுதியில் செகண்ட் குவாட்ரண்ட்ல இந்த சைன் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா எஸ் இருக்கறனால பாசிட்டிவ், சோ பிளஸ் சைன் வந்துடும். 90 இருக்கிறதுனால சைன் என்னவா மாறும், எனக்கு காசா மாறும்.
அடுத்தது காஸ் ஆஃப் 90 டிகிரி பிளஸ் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட். காஸ் வந்து நெகட்டிவ், அதனால மைனஸ். 90 இருக்கிறதுனால காஸ் சைனா மாறும். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் tan ரேஷியோ நெகட்டிவ், அதனால மைனஸ். காட் தீட்டாவா மாறும், ஏன்னா 90 டிகிரியா இருக்கிறதுனால. அதே மாதிரி காட்டும் நெகட்டிவ், டேனா மாறும். சீக்கண்ட் நெகட்டிவ், கொசீக்கண்டா மாறும். கொசீக்கண்ட் பாசிட்டிவ், ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். இந்த 90 டிகிரி பிளஸ் தீட்டா, அப்ப பிளஸ் சை சீக்கண்ட் தீட்டா அப்படின்னு. ஸோ இது வந்து 180 டிகிரி பிளஸ் தீட்டா அப்படிங்கிற, சாரி 90 டிகிரி பிளஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? 180 டிகிரி பிளஸ் தீட்டா, 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கான ரேஷியோவை பார்த்துருவோம். இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கங்க. இப்போ இந்த 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 0லேருந்து ஆரம்பிச்சா 180 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகுது. அப்ப இந்த 180 டிகிரி மைனஸ் தீட்டா எங்க வந்திருக்கும்னா எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்திருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகிற இந்த ரேஷியோ, இந்த ஆங்கிளுடைய சைன் ரேஷியோ பாசிட்டிவ், எஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி கொசிகண்ட் பாசிட்டிவ் பிளஸ். ஸோ 180 இருக்கிறதுனால மாறாது. 90யும் 270 வந்தாதான் சைன் காசா காஸ் சைனா மாறுறது இருக்கும். ஸோ இது அப்படியே பிளஸ் சைன் தீட்டா அப்படின்னு தான் வரும், மாறாது 180ங்கிறதுனால. அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் காஸ் ரேஷியோ நெகட்டிவ், அதனால மைனஸ் காஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் tan தீட்டா ரேஷியோ நெகட்டிவ், ஸோ மைனஸ் tan தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் காட் நெகட்டிவ், அதனால மைனஸ் காட் தீட்டா. சீக்கண்ட்டும் நெகட்டிவ், சீக்கண்ட் தீட்டா. கொசீக்கண்ட் சைனுடைய ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப பிளஸ் கொசீக்கண்ட் தீட்டா. ஏன் இங்க மாத்தி எழுதல அப்படின்னா 180 இருந்தா மாறாது, 90யும் 270 இருந்தால் தான் மாறும். இப்ப இது புரியும் நினைக்கிறேன். அந்த 180 டிகிரி பிளஸ் தீட்டாவுக்கான ரேஷியோ பார்ப்போம். 180 டிகிரி அப் டு திஸ் பிளஸ் தீட்டான தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல எது மட்டும் பாசிட்டிவ் அப்படின்னா டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். மற்ற ரேஷியோஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவ். இன்னொன்று மாறவும் மாறாது. டேன் டேனாவே தான் கிடைக்கும், காட் காட்டாவே தான் கிடைக்கும், சைன் சைனாவே தான் கிடைக்கும். 270 90க்கு தான் மாறும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ 180 பிளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகிற இந்த ஆங்கிளுடைய சைன் ரேஷியோ நெகட்டிவ், ஸோ மைனஸ் சைன் தீட்டா. இது மைனஸ் காஸ் தீட்டா. இது தேர்ட் குவாட்ரண்ட். tan பாசிட்டிவ், அதனால பிளஸ் tan தீட்டா. காட்டும் பாசிட்டிவ், பிளஸ் காட் தீட்டா. சீக்கண்ட் நெகட்டிவ் ஆப்வியஸா தெரியும், ஸோ மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. கொசீக்கண்ட்டும் நெகட்டிவ், ஸோ மைனஸ் கொசீக்கண்ட் தீட்டா. இது தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கான ரேஷியோஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். அந்த 270 டிகிரி மைனஸ் தீட்டான்னு பாருங்க. ஃபுல்லாக இங்கேருந்து வரும்போது 270 டிகிரி, இங்கே வரும்போது கொஞ்சம் மைனஸ் தீட்டா அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். 270 டிகிரி மைனஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். தேர்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், 270 இருக்கு, அப்போ மாற்றி எழுதணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைன் ரேஷியோ நெகட்டிவ், ஸோ மைனஸ் 270 காஸ் தீட்டா வந்துடும். காஸ் ரேஷியோ நெகட்டிவ், சைன் தீட்டான்னு வரும். tan பாசிட்டிவ், அப்போ பிளஸ் சைன் வந்துடும். 270 இருக்கிறதுனால tan காட்டா மாறும், பாசிட்டிவ் காட்ட டேனா மாறும். இது ரெண்டும் நெகட்டிவ் ரேஷியோஸ், அப்போ மைனஸ் கொசீகண்ட் மாற்றணும் இல்லையா, மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ஞாபகம் வச்சு. இப்போ 270 டிகிரி பிளஸ் தீட்டா பார்க்க போகிறோம். 270 டிகிரி பிளஸ் தீட்டா அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். ரேஷியோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துடும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் தான் பாசிட்டிவ். ஸோ காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் வந்துடும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் 270 போது மாற்றி எழுதிக்கணும் இல்லையா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா, இது பாசிட்டிவ், ஸோ சைன் தீட்டா பிளஸ் வந்துடும். இதெல்லாம் நெகட்டிவ்,
minus cot theta minus tan theta plus cosecant theta, cosecant நெகட்டிவ்னால minus secant theta. நல்லா பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மைனஸ் தீட்டா, 360 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது ஃபோர்த் குவாட்ரண்ட். அதை சிம்பிளா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைனஸ் தீட்டா அப்படின்னால அது 360 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட். இப்போ மைனஸ் தீட்டா அது 360 டிகிரி மைனஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். சைன் ரேஷியோ நெகட்டிவ், அதனால மைனஸ் சைனாவே தான் வரணும். ஏன்னா 360 இருக்கனால மாறாது, 90/270 தான் மாறும். காஸ் வந்து பாசிட்டிவ், ஸோ பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் டான் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு வந்துடும். சீக்கன் தீட்டா பாசிட்டிவ். அடுத்தது கொசிகண்ட் மைனஸ் கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற இந்த ஆங்கிள்ஸினுடைய ஃபார்முலாஸை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரைட்டா? இதுக்கப்புறம் இந்த டேபிள் வேல்யூ மட்டும்தான் இருக்கு, அதை மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன் நான். வந்துடும்.